வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜ் அவர்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 17 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. எனவே இந்த வாரத்தின் ஆரம்பத்திலிருந்து இன்றைய தினம் வரை கிட்டத்தட்ட 5 நாட்களும் கிட்டத்தட்ட ஒரு மிதமான காலைன்னு சொல்லலாம். அந்த நேரம் கொஞ்சம் குளிர் அதிகாலை, அதாவது காலை பொழுதுகளில் கொஞ்சம் குளிரை உணரக்கூடியதாக இருக்கும். அந்த நேரம் இரவு பொழுதுகளிலும் இந்த குளிரை உணரக்கூடியதாக இருக்கின்றது. இருந்த போதிலும் வருகின்ற 2 நாட்கள், அதாவது வார இறுதி நாட்களில் வெப்பநிலை கொஞ்சம் சற்று, அதாவது இப்போ இருப்பதை விட சற்று உயர்வடையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது குறித்து நாங்கள் வானிலை அறிக்கையில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்ற விடயங்களை மேலோட்டமாக பார்த்துவிடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் பிரிட்டிஷ் கொலம்பியா நகராட்சியின் ஒன்றியத்தின் மாநாட்டின் பின்னர் முதல்வர் ஹோகன் அவர்கள் செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசியிருக்கின்றார். அது குறித்த விடயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்றும் கெனடிய வளம் பகுதியில் நாடாளுமன்ற சிறப்பு அமர்வில் 2வது நாளாக தொடர்ந்த எலிசபெத் மகாராணிக்கான அஞ்சலி, இது குறித்த விடயங்களையும் பார்க்க இருக்கின்றோம். மற்றும் வழமை போல கெனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் பல முக்கியமான கெனடிய செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் நுழைகிறோம். அந்த வகையில் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பிரீமியர் ஜான் ஹார்கன் அவர்கள் பிரிட்டிஷ் கொலம்பியா முனிசிபாலிட்டிகளின் 2ஆம் ஆண்டின் 5வது மற்றும் இரண்டாம் ஆண்டு ஆண்டு மாநாட்டின் 5வது மற்றும் இறுதி நாளில் பிரதிநிதிகளிடம் உரையாற்றியிருந்தார். அதுக்கு பிறகு விஸ்லரில் செய்தியாளர்களுடன் சந்தித்து பேசும்போது அவரிடம் நிறைய விஷயங்கள் பற்றி கேட்கப்பட்டது. அந்த வகையில் அவர் மாகாணத்தில் இந்த ஆம்புலன்ஸினுடைய காத்திருப்பு நேரங்கள் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய NDP தலைமை போட்டி, மலிவு விலைகளில் வீடுகள், இது பற்றி, அதாவது வீட்டினுடைய சந்தை நிலவரம் மற்றும் செப்டம்பர் 19ஆம் அன்று 2ஆம் ராணி எலிசபெத்தின் இறுதி சடங்கை குறிக்கும் வகைகள் பற்றியும் அது குறித்த விடயங்கள் பற்றியும் அவரிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டது. எனவே இது குறித்து முதல்வர் ஹோகன் அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். Well, in this instance, the province and local governments and health authorities have responsibility. And what we've been doing over the past 5 years is modernizing the ambulance service, bringing more members on permanently rather than having them on call, particularly in rural and remote places where they were getting, in some cases, $2 an hour to wait for catastrophe. I remember being in Port Renfrew some years ago at a meeting. It was late at night, and the ambulance paramedic was at the meeting I was at, and as I was leaving, he said, "If you're going to go off the road, do it before you get to Lost Creek or the call will go to Souk." I mean, he was joking, but the system wasn't working when we arrived, and we've tried to make amendments to address the concerns, particularly in rural and remote communities. But we are also working, and we'll have announcements to make in the short term about how we can collaborate with first responders so that ambulance paramedics and firefighters, who many of the firefighters have the same level of training as paramedics, oftentimes get to site earlier than ambulances because of the number, quite frankly, of firefighters and communities around the province. And so we're looking at ways to find more collaboration. I think that will ease the strain in the short term, and in the long term, we need to build out the system further. We've started that back in 2017, and we'll continue to do that. Richard, do you have a follow-up? Both Elections BC and the BC NDP are now investigating issues around the leadership to replace you. Are you worried at all about the integrity of that vote and the process going in to find your replacement and the important job of Premier? And are you worried at all about some of the things that Anjali Appadurai is saying that could dismantle a lot of the work that you have done as Premier? Well, I have seen public coverage through the media of investigations that are underway. I have not been briefed on the material that's been presented. I only know what I'm seeing on my TV and reading in my clippings. But I'm concerned, seriously concerned about the integrity of the process. But I know I've been a member of the NDP since 1983. I know we think very hard about these issues, and we put in place
processes to protect the integrity of the system. And people are charged with that. There's an electoral officer within the process. There's the executive of the BC NDP. And I understand Elections BC is looking at it as well. So I have nothing more to say other than, yes, I am concerned about the allegations, but there are allegations and there are investigations underway. Said that UBCM is not about making announcements, but listening of the work that needs to be done over the last year. I guess, did you hear from municipalities about their anger over these overlapping crises of healthcare shortages and mental health? And did you have a stronger sense or a takeaway from that in the last week? What I meant in my comments was that the best thing that comes out of the gathering of elected representatives from the two orders of governments from across the provinces, it is an opportunity to collaborate. It's an opportunity for communities to share best practices, and most importantly, it's important for the province to hear directly from the front line of the three orders of governments. Local governments are at home all the time. And we go to Victoria, others go to Ottawa, and we're detached and separated from Prince George. We're detached and separated from Cranbrook. So these are opportunities to hear directly from representatives, and I believe that's extraordinarily valuable. And I've evolved my thinking on that over time from a staff person who used to service this event to someone who's benefited from the hard work of local government staff as well as provincial government staff. So I believe we learned a lot, as we do every time we come together. But in terms of the way you put the question, Justin, anger, I don't believe is what I heard. I heard frustration, despondency, and a lack of hope in some areas. And my job is to hear those concerns. I'm well aware of them, that these problems didn't arrive yesterday and they won't be solved magically tomorrow. They'll only be solved if we roll up our sleeves together and focus on the challenges. Recruitment and retention of healthcare providers in communities is a challenge if those communities don't have other services. I mentioned Fort St. James in my comments, and what motivated us to get the capital project going, and the new hospital in Fort St. James is now underway, is to assist that community in recruiting healthcare workers. Coming to work in a state-of-the-art facility is appealing to someone who may be coming from another part of the country or another part of the world, or someone who's working in an urban center who wants to perhaps have a slower pace and enjoy the extraordinary benefits of living in rural British Columbia, but they're not going to go and work in ATCO trailers. And so the community talked to us, they spoke to us loudly and clearly, not with anger, but with focus on reason as to why that capital project should go forward. And it is going forward, and it will make a transformative difference to the Indigenous nations in that territory, the Nakaslii, the Glaston, Binti, as well as Takla, and of course the people who live around Stewart Lake. So I believe that the benefits of UBCM are starting the discussions to lead to solutions, and that's what we did this week. And we're going to start Monday morning to work on those concerns that we heard today. Follow up. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ். 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம்.
ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபார்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில் விசாலமான இடப்பரப்பில் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க் 416-568-4301. டொரண்டோ நேரம் 9:13 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டிங் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய பிரீமியர் ஜான் ஹாகன் அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்தித்த போது பேசிய விடயங்களை பற்றி பார்த்தீர்கள். அதில் குறிப்பாக இந்த மாகாணத்தில் இருக்கின்ற அந்த ஆம்புலன்ஸுடைய காத்திருப்பு நேரங்கள் மற்றும் இந்த பிசி என்டிபியினுடைய தலைமை போட்டி மற்றும் வீட்டு சந்தை நிலவரம் பற்றியும், அதே நேரம் 2ஆம் எலிசபெத் ராணியினுடைய இறுதிச் சடங்கை குறிக்கும் வகைகள் பற்றிய இருக்கின்ற துக்குநாள், தேசிய துக்குநாள் பற்றிய அறிவிப்புகளை பற்றியும் அவர் கூறியிருந்தார். இதே சமயம் 2ஆம் எலிசபெத் மகாராணிக்கு அவருடைய மரணத்துக்கு பின்னர் இந்த முடியாட்சி உறவுகள் குறித்த வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என பெரும்பாலான கனடியர்கள் விருப்பம் தெரிவதாக ஒரு கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. அதாவது கனடியர்களில் 60% பேர் இங்கிலாந்து முடியாட்சியுடன் கனடா இணைந்திருக்க வேண்டுமா என்பதை தீர்மானிக்க பொதுவாக இந்த கணக்கெடுப்பு பொதுவாக நடத்தப்பட வேண்டும் என விருப்பதாக அவர்கள் இந்த புதிய கருத்து கணிப்பின் மூலம் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என விருப்பதாகவும், அதாவது இந்த பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என விருப்பம் தெரிவிப்பதாகவும் இந்த 60 பேர் தவிர்த்து, அதே நேரம் இங்கிலாந்து முடியாட்சியுடன் உணர்வுகளை பாதுகாப்பதற்கும் எதிராகவும் சமமாக ஆதரவு உள்ளதாகவும் இந்த கருத்து கணிப்புகள் குறிப்பிடுகின்ற கிட்டத்தட்ட அரைவாசி வீதம் வீதம் அவர்களுடைய ஆதரவையும் சரி எதிர்ப்பையும் தெரிவிப்பதாகவும் கூறுகின்றது. அதே நேரம் இந்த முடியாட்சியின் எதிர்காலம் குறித்த வாக்கெடுப்புக்கான ஆதரவு கடந்த ஆண்டு இருந்த 53% தற்போது 58% உயர்வடைந்திருக்கின்றது. அதாவது கடந்த வருடத்தை விட இந்த வருடம் இந்த ஆதரவு இந்த வாக்கெடுப்புக்கான ஆதரவு வீதம் அதிகரிப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் கனடிய வளம் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் நாடாளுமன்ற சிறப்பு அமர்வில் 2வது நாளாக எலிசபெத் மகாராணியுடைய அஞ்சலி தொடர்கின்றது. அந்த வகையில் ராணி எலிசபெத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று தினம் அஞ்சலி செலுத்தினார்கள். அதாவது ராணியின் வாழ்க்கை மற்றும் அவருடைய மரபு அந்த விடயங்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அந்த சிறப்பு அமர்வுக்காக இந்த ஹவுஸ் திரும்பவும் அழைக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த சிறப்பு அமர்வு செப்டம்பர் 20 அன்று ராணியின் இறுதி சடங்கை தொடர்ந்து, அதாவது இந்த ஃபாலில் நடக்க இருக்கின்ற திட்டங்கள் பற்றி தொடங்குவதற்கு முன்னதாக இந்த அந்த அமர்வு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இது குறித்த காணொளிகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். Yesterday to observe a minute's silence marking the passing of Queen Elizabeth II, it struck me that it was such an honor and a privilege to be in this place on such a historic moment. And I hope that's something that we all realize here in the House. I hadn't intended to speak, but my thoughts made their way to my family and the connection that I have with them now, especially my grandson James. And the connection being in this place forges for each of us with descendants who will only know us by the memories we leave. These memories of our Queen, whose entire reign I've witnessed, the memories she's left for us, give us an opportunity to reflect on what we too will leave, not only for our families, but for our country, given the contribution to our national history that each of us has been privileged to offer by virtue of being here. To know that what we have an opportunity to offer in this moment will be captured as long as there is a Canada. And this can be as enduring to our families as that part of unforgettable history our Queen has given to all of us. It's an honor for me to rise today as parliamentarians on all sides of the House remember, honor, and pay tribute to Her Royal Highness Queen Elizabeth II, our sovereign, our head of state, Commander-in-Chief of the Canadian Armed Forces, a global leader, a mother, grandmother, and great-grandmother. I want to start as a member of the late Majesty's Privy Council and Member of Parliament
to express my deepest sympathies to the royal family. While the Queen was an icon to people around the world, possibly the most recognizable figure, to them, she was a mother. She was leader of the family, and she was someone they could go to in good times and bad. I also want to pledge my allegiance, as Canada does within our constitutional monarchy, to our new King, King Charles III. Long live the King. There's been many great reflections on Her Majesty in the last week. We're still in a bit of shock, despite the fact that her 70 years on the throne led to us knowing that this day would come. It's still a very difficult day. So I looked to two of the greatest Britons for inspiration. One being the Queen, the longest-serving monarch, a great leader. The other being their longest-serving member of Parliament. At 64 years in Parliament, Sir Winston Churchill didn't reach the Platinum Jubilee levels of the Queen, but he was her first Prime Minister, and he had remarkable thoughts about the Queen that I'll share with you today. And in fact, in 1928, Winston Churchill met Princess Elizabeth at 2 years of age at Balmoral Castle. In a letter to his wife Clementine, he said this, quote, "There was no one here at all except the family, the household, and Princess Elizabeth, age 2. The last is a character. She has an air of authority and reflectiveness astonishing in an infant," end quote. Now, at that time, given a later abdication, Winston Churchill never would have thought that that young princess would be his queen, and he, her first prime minister. And what's more remarkable is the next speech I'm going to give as Canada, really the leader within the Commonwealth, particularly in the modern age, pushing within the Commonwealth to end apartheid, pushing for aid, security, trade around the world through our common bonds in the Commonwealth. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. டொரண்டோ நேரம் 9:21 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்டின் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. கனடிய வலம் பகுதியில் நாடாளுமன்ற சிறப்பு அமர்வில் 2வது நாளாக எலிசபெத் மகாராணிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தொடர்ந்தும் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். இது குறித்த காணொலியை பற்றி பார்த்தோம். அதே நேரம் 2ஆம் எலிசபெத் மகாராணியின் இறுதி சடங்கில் பங்கேற்பதற்காக கனடிய குழுவினர் வந்து இன்று பயணமாகின்றார்கள். அதில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான கனடிய குழுவினர் வந்து இந்த ராணியினுடைய இறுதி சடங்குக்காக இன்று இங்கிலாந்துக்கு பயணமாகின்றார்கள். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் அவரது துணைவியார் மற்றும் ஆளுநர் நாயகம் மேரி சைமன், ஆளுநர் நாயகத்தின் கணவர் விட் ஃப்ரேசர், முன்னாள் ஆளுநர் நாயகர்களான மிஷேல் ஜீன், டேவிட் ஜான்சன் மற்றும் முன்னாள் பிரதமர்கள் கிங் கேம்பல், ஜான் செர்ச்சியன்
மற்றும் பால் மார்டின், ஸ்டீஃபன் ஹார்ப்பர் ஆகியோர் இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இந்த மகாராணியின் இறுதிச் சடங்குக்கு மொத்தமாக 2000 பேர் கலந்து கொள்கின்றார்கள். இந்த இறுதிச் சடங்கில் 19 பேர் வந்து கனடிய பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். அந்த வகையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் 280 ரூபாய் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 62 ரூபாய் செல்கின்றது. எனவே இப்பொழுது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்கும் நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். பிரம்டனில் அமைந்துள்ள கொலம்பியா குரூப் ஆதரவில் இன்றைய கனேடிய நாணய மாற்று விகிதம்: இலங்கை 280 ரூபாய், இந்தியா 62 ரூபாய், அமெரிக்கா 0.76 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.75 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.66 பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.12 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.06 சிங்கப்பூர் டாலர். பிரம்டனில் அமைந்துள்ள கொலம்பியா குரூப் ஆதரவில் இன்றைய கனேடிய நாணய மாற்று விகிதம். கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்டன். உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள். ஸ்ரீதரன் துரைராஜா, 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. டொரண்டோ நேரம் 9:25 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. நாணய மாற்று வீதம் பார்த்தோம். அடுத்ததாக மற்றும் ஒரு தகவல், டொரண்டோ மேயர் ஜான் டோரி அவர்கள் வருகின்ற இந்த எலெக்ஷனில் தேர்தலில் இந்த ஃபாலில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் சிறு வணிக வரிச்சலுகைகளை 5% அதிகரிப்பதாக உறுதியளித்திருக்கின்றார். அதாவது இன்றைய தினம் நடைபெற்ற ஒரு பிரச்சாரத்தில் ஜான் டோரி அவர்கள் இந்த சிறு வணிகங்கள் COVID-19 தொற்று நோயிலிருந்து மீண்டு வருவதற்கும் மற்றும் பணவீக்கம், அதிகரித்து வரும் வட்டி வீதங்கள் காரணமாக அதிகரித்த செலவுகளை நிர்வகிப்பதற்கும் தான் கடமைப்பட்டிருப்பதாகவும் இந்த பிரச்சாரத்தின் போது கூறியிருந்தார். ஜான் டோரியினுடைய திட்டம் சிறு வணிகங்களை ஆதரிக்க 4 முக்கியமான செயல்களை கொண்டிருக்கின்றது. ஒன்று, வரிகளை குறைப்பதற்கு பெறக்கூடிய அதிகமான வணிகங்களை சேர்க்க சிறு வணிக சொத்து வரி துணைப்பிரிவை விரிவுபடுத்துதல். மற்றது, சிறு வணிக துணை பிரிவுகளுக்கான வரிச்சலுகையை 15% 20% உயர்த்தி இந்த மாகாண சொத்து வரிகளில் அதே தள்ளுபடியுடன் பொருந்துவதை உறுதி செய்வதற்காக மாகாணத்துடன் இணைந்து அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுதல். மற்றும் புதிய வணிக திறப்புகளுக்கான உரிமங்கள் அதனை அனுமதிப்பதற்கான தரநிலைகளை மேம்படுத்துதல். மற்றும் இந்த ரெட் டேப் ரிடக்ஷன் இதன் ரிடக்ஷனுக்காக மேயர் சாம்பியனாக ஒரு கவுன்சிலரை நியமிப்பதாகவும் இந்த 4 முக்கிய செயல்களை கொண்டதாக அவருடைய சிறு வணிக திட்டங்கள் இதற்கான ஆதரவுக்கான திட்டங்கள் அமைந்திருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. இதுவரை 29,000 தகுதியான வணிகங்கள் இந்த ஆண்டு முனிசிபல் மற்றும் மாகாண சொத்து வரி தள்ளுபதியை பெறுகின்றன என்றும் ஜான் டோரி அவர்கள் இன்றைய பிரச்சாரத்தின் போது கூறியிருந்தார். அடுத்ததாக நாங்கள் கலையரங்கம் பகுதிக்குள் நுழைகின்றோம். கலையரங்கம் பகுதியில் இன்றைய தினம் நாங்கள்
வருகின்ற நவம்பர் மாதம் வழியாக இருக்கின்ற ஒருத்தி 2 திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் பார்க்க இருக்கின்றோம். இந்த பாடலுக்கான இசையை வழங்கியிருந்தார் ஸ்ரீ விஜய். பாடலை பாடியிருந்தார்கள் ஸ்ரீ விஜய் மற்றும் சின்மகி. எனவே இப்பொழுது அந்த பாடலை பார்க்கலாம். இருபது வருடங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் பாபு விலாஸ். என்ன பாக்குறீர்கள்? அண்ணர் கச்சிதமா கொத்து போடுறாரு உண்டோ.
ஐம்புலன்களாலையும் அனுபவிக்கக்கூடிய கொத்து, கண்ணால பார்த்து காதால சத்தத்தை கேட்டு நாவால ருசிக்கிற கொத்து தான் எங்க ஸ்காப்ரோவில் கனடியன் பிஞ்ச் சந்திப்பில் அமைஞ்சிருக்குது. 30 வருட கால சர்வீஸில் பாபு விலாஸ். மறந்துடாதேங்கோ. அனைத்து விதமான கொத்துரொட்டி முதல் பிரியாணி வரை அனைத்து உணவுகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் கனடியன் பிஞ்ச் சந்திப்பில் பாபு விலாஸ். ஒரே இடம், ஒரே தரம், ஒரே சுவை. கொத்துரொட்டியின் மறுபெயர் பாபு விலாஸ். தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். டொரண்டோ நேரம் 9:33 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்டின் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. ஒருத்தி 2 திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் பார்த்தீர்கள். அடுத்ததாக மற்றொரு தகவல், சமூகங்களுடைய பாதுகாப்புக்காக, சொசைட்டிகளுடைய பாதுகாப்பிற்காக சிசிடி கேமரா, அதாவது வீடியோ கண்காணிப்பு அமைப்புகளை வந்து $1.8 மில்லியன் முதலீடு செய்வதாக ஒன்டாரியோ அரசாங்கம் இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றது. இந்த நிதி ஒன்டாரியோ முழுவதும் இருக்கின்ற 20 போலீஸ் சேவைகளுக்கு அவர்களுடைய அந்த வீடியோ கண்காணிப்பு, சிசிடிவி அமைப்புகளை விரிவுபடுத்த உதவும் என்றும் இவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் தற்சமயம் பெறுகின்ற இந்த கன் வயலன்ஸ், துப்பாக்கி மற்றும் இந்த கேங்ஸ்டர் வயலன்ஸ், இதிலிருந்து இது பாதுகாப்புக்காக இது பெரிதும் உதவும் எனவும் சொலிசிட்டர் ஜெனரல் அமைச்சரகம் அவர்களுடைய செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். சிசிடிவி கிராண்ட் பிளான் மூலம் வழங்கப்படும் இந்த பணம் இந்த உபகரணங்களை புதுப்பிப்பதற்கும் அல்லது மற்றும் தற்போதைய தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கும், அதே நேரம் புதிய கேமராக்களை சேர்க்கவும் இது பயன்படுத்தப்படும் என்றும் கூறுகின்றார்கள். அதாவது துப்பாக்கி மற்றும் இந்த கேங்ஸ்டர் வைரஸும் இந்த கும்பல் வன்முறை மற்றும் இந்த போதைப்பொருள் மற்றும் இந்த ஸ்மக்லிங், கிட்னாப்பிங், இது போன்ற கடத்தல், இது போன்ற குற்றங்களை அதிகமாக இருக்கும் இடங்களில் இந்த புதிய கேமராக்கள் நிறுவப்படும் எனவும் இந்த வெளியீடு கூறுகின்றது. அண்மையில் பார்க்கும் பொழுது இந்த ஒன்டாரியோவில் கடந்த வாரங்கள் பார்க்கும் சரி, அதுக்கு முந்தைய வாரம் சரி, அநேகமான தரப்பு செயல்களில் அநேகமாக துப்பாக்கி சூடு சம்பவங்கள் ஒன்றையமாச்சும் இடம்பெற்று வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதுக்கு ஒரு எச்சரிக்கை மற்றும் மேலும் பாதுகாப்பை அதிகரிப்பதற்காக இந்த முதலீட்டை ஒன்றிய அரசாங்கம் இன்றைய தினம் இந்த சிசிடிவி கேமராக்களை இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக இந்த முதலீடை வழங்கியிருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறப்பது வானிலை அறிக்கை. எனவே நாளை கனடாவின் முக்கியமான நகரங்களில் காலை பிடிக்கப் போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம்லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் செல்வா பெட்டிவேல் ஆதரவில் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிய காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 26°C, குறைந்த வெப்பநிலை 17°C. சூரிய ஒளியுடன் கூடிய நாளாகவும் இது காணப்படும். ஆட்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 20°C, குறைந்த வெப்பநிலை 15°C. சூரிய ஒளியுடன் முயல் கூட்டமும் சேர்ந்து காணப்படும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 20°C, குறைந்த வெப்பநிலை 17°C. சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக இது காணப்படும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 18°C, குறைந்த வெப்பநிலை 4°C. சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக காணப்படும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 16°C, குறைந்த வெப்பநிலை 10°C. சூரிய ஒளியுடன் முயல் கூட்டமும் சேர்ந்து காணப்படும். ஹோப்லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிய வானிலை அறிக்கை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க். புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பெறப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க். 416-568-4301. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது.
கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. டொரண்டோ நேரம் 9:38. நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்று நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி கொடுப்பவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. வானிலை அறிக்கையை பார்த்தீர்கள். அடுத்ததாக பார்க்கிருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் துஷந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 16 வெள்ளிக்கிழமை. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் குட் ஈவினிங் canada.com, tcmnation.com ஆகிய இணையதளங்களில் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். 2ஆம் எலிசபெத் மகாராணியின் மரணத்திற்கு பின்னர் முடியாட்சி உறவுகள் குறித்து வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமென பெரும்பாலான கனேடியர்கள் விரும்புகின்றனர். கனேடியர்களில் 60% பேர் இங்கிலாந்து முடியாட்சியுடன் கனடா இணைந்திருக்க வேண்டுமா என்பதை தீர்மானிக்க பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமென விரும்புவதாக புதிய கருத்து கணிப்பு ஒன்று தெரிவிக்கிறது. இங்கிலாந்து முடியாட்சியுடன் உறவுகளை பாதுகாப்பதற்கும் எதிராகவும் சமமான ஆதரவுள்ளதாக இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. முடியாட்சியின் எதிர்காலம் குறித்த வாக்கெடுப்புக்கான ஆதரவு கடந்த ஆண்டு இருந்த 53% இருந்து தற்போது 58% உயர்ந்துள்ளது. 2ஆம் எலிசபெத் மகாராணியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக கனேடிய குழுவினர் இன்று பயணமாகினர். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான கனேடிய குழுவினர் மகாராணியின் இறுதிச் சடங்கிற்காக இன்று இங்கிலாந்து பயணமாகினர். பிரதமர் ட்ரூடோவுடன் துணைவி சோஃபி ட்ரூடோ, ஆளுநர் நாயக மேரி சைமான், ஆளுநர் நாயகத்தின் கணவர் வைட் ஃப்ரேசர், முன்னாள் ஆளுநர் நாயகர்களான மைக்கேல் ஜேன், டேவிட் ஜான்சன், முன்னாள் பிரதமர்கள் கிம் கேம்பல், ஜேன் கிரஷியான், போல் மார்டின், ஸ்டீவன் ஹாப்பர் ஆகியோர் இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். சுமார் 2000 பேர் கலந்து கொள்ளும் மகாராணியின் இறுதிச் சடங்கில் 19 பேர் கனேடிய பிரதிநிதிகளாவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கன்சர்வேட் குழுவில் இருந்து வெளியேறிய கியூபெக் அதிகார சபை அங்கத்தவர் தற்போது கட்சியை விட்டு வெளியேறியுள்ளார். கட்சியின் புதிய தலைவராக பியே பொலிவியே வெற்றி பெற்ற நிலையில் செனட்டர் ஜேன் காய் இந்த முடிவை எடுத்துள்ளார். சமீபத்திய தலைமை போட்டியில் முன்னாள் கியூபெக் முதல்வர் ஜேன் ஹாரஸ்டை அவர் ஆதரித்திருந்தார். புதிய தலைவராக பொலிவியேயின் முதல் வாரம் கட்சியில் இருந்து விலகுவதற்கான முடிவுக்கு தன்னை தள்ளியுள்ளதாக அவர் கூறினார். கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்து விலகி சுயேட்சை உறுப்பினராக செயல்பட உள்ளதாக கியூபெக் மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் அலைன் ரேஸ் இந்த வாரம் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்டாரியோ மாகாணத்தில் மங்கிபாக்ஸ் தொற்றின் பரவல் கடந்த ஜூலை மாதம் உச்சத்தை எட்டியுள்ளதாக ஒன்டாரியோவின் தலைமை மருத்துவ அதிகாரி தெரிவித்துள்ளார். ஜூலை மாதம் 15 வாரத்தின் தொற்றின் எண்ணிக்கை மாகாணத்தில் உச்சத்தை எட்டியதென டாக்டர் கேரன் மோர் என்று கூறினார். இந்த வாரத்தில் PCR சோதனை மூலம் நாளாந்தம் சுமார் 16 முதல் 18 தொற்றுகள் கண்டறியப்பட்டன. இந்த எண்ணிக்கை தற்போது நாளாந்தம் 1 குறைந்துள்ளது. தற்போது ஒன்டாரியோ மாகாணத்தில் பதிவாகும் பெரும்பாலான தொற்றுக்கள் பயணம் தொடர்பானவை என மோர் கூறுகிறார். ஒன்டாரியோவில் 32,175 பேர்
மங்கிபாக்ஸ் தொற்றுக்கு எதிராக தடுப்பூசி போட்டுள்ளதாக அவர் கூறுகிறார். இந்த வாரம் வரை ஒன்டாரியோவில் 686 பேர் உறுதிப்படுத்தப்பட்ட மங்கிபாக்ஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாக்கம் நகரில் காவல்துறை அதிகாரி மரணமடைந்த விபத்தில் ஒருவர் போதையில் வாகனம் ஓட்டியதை குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் 2 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் 38 வயதான யோக் பிராந்திய காவல்துறை அதிகாரி கான்ஸ்டபிள் டிராவிஸ் கிலெப்ஸே மரணமடைந்தார். இதில் காயமடைந்த 2வது வாகன சாரதியான ஆண் காவல்துறையினரால் சம்பவ இடத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் என்று பீல் காவல்துறையினர் 23 வயதான இவர் மீது போதையில் வாகனம் ஓட்டியது உட்பட்ட குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தனர். இதில் 3வது வாகனம் ஒன்றும் விபத்துக்குள்ளானதாக பீல் பிராந்திய காவல்துறையினர் உறுதிப்படுத்தினர். ஆனாலும் அந்த சாரதி மீது குற்றம் சாட்டப்படவில்லை. யோக் பிராந்திய காவல்துறையினரின் கோரிக்கையில் பீல் பிராந்திய காவல்துறையினர் இந்த விசாரணையை மேற்கொள்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:44 கனடிய செய்திகள் பார்த்தீர்கள். எனவே இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்டின் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. நமது குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை 9 மணிலிருந்து 10 மணி வரை IPTV, யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ் மற்றும் எங்கள் GEC தமிழ் ஆப்பினூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாளை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்றுச் செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேயர்களே.